கைது செய்யப்பட்ட குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் யாருமே விவசாய நிலமும் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொன்னு சிப்காட்டுக்காக எடுக்கிற 3177 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே தரிசு நிலம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவர் சட்டமன்றத்திலேயே வைக்கிறாரு. அப்படின்னா உண்மையான நிலை என்ன? இல்லை, ஏவாவேலு அவர்கள் வந்து பொய் பேசுறதுக்கு எல்லளவும் அஞ்சாமல் பொய் பேசுறாரு. அதனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து இவர் பேசுகிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறதுக்காக தலைமைச் செயலகம் வரைக்கும் போனோம், முடியல. இதில் 3174 ஏக்கர்களில் வந்து கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் முப்போகம் நெல் விளையக்கூடிய இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதே மாதிரி தான் 2800 ஏக்கரும் இருக்கும். ஆனால் அரசினுடைய பதிவேட்டில் வந்து தரிசுன்னு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு தான் இன்னும் இருக்குது. ஆனால் நம்மளுடைய உழைப்பின் மூலமாக இந்த நிலங்கள் எல்லாம் திருத்தி ரொம்ப அழகாக நெல் விளையக்கூடிய இடமா மாற்றிட்டோம். அப்போ அந்த பழைய ரெக்கார்ட்ஸே வச்சுட்டு இவங்க இன்னும் தரிசுன்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மற்றவர்களுக்கு வந்து யாரும் நமக்கு உதவிக்கு வரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இவர்கள் அப்படி பரப்புகிறாங்க பொய்யை. அப்புறம்